தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஐரோப்பிய சுற்றுப்பயணம் புறப்பட்ட முதல்வர் ஸ்டாலின் முதலில் ஜெர்மனியின் டுசல்டார்ஃப் நகரில் கால் பதித்தார். அங்கு அவரை தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, தூதரக தலைவர்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். தொடர்ந்து கொலோன் நகரில் நடைபெற்ற மாபெரும் தமிழ்கனவு எனும் ஜெர்மனி வாழ் தமிழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதல்வர், கடல் தாண்டியும் நம் தமிழ் கலாச்சாரம் காக்கப்படுவதை கலை நிகழ்ச்சிகள் வாயிலாக கண்டுகளித்தார். அத்துடன் அங்கு உரையாற்றிய போது, ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டிற்கு குழந்தைகளுடன் வாருங்கள், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்கள் உறவாக காத்திருக்கிறேன் என்று தாய் மண்ணிற்கு தமிழ் சொந்தங்களை அன்போடு வரவேற்றார். அதன் பிறகு பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள், பல முதற்பதிப்புகள் என 40,000 அரிய தமிழ் நூல்களை கொண்ட கொலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை நூலகத்தை பார்வையிட்டு அகம் மகிழ்ந்தார் முதல்வர் ஸ்டாலின். ஐரோப்பாவில் தமிழியல் ஆய்வுகளுக்கான முக்கிய மையமான கொலோனில் தமிழ்துறை மூடப்படுவதை தடுக்க 1.25 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கியதை நினைவு